நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 7ஆவதும் 23வது வசனங்களை வாசிப்போம். துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரின் நகைச்சை கெட்டுப்போம். ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்ட நமக்கு மரிக்கும் பொழுது எங்களுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் அழியாது. அவர் அழியாதவர், அவர் என்றென்றும் ஜீவிக்கின்றவர், சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சாத்தானை தோற்கடித்தவர், அவருடைய இருளிந்திகாரங்களை உரிந்தவர் எங்களுக்காய். ஆகையாலே நாங்கள் அவருக்குள் மரிக்கும் பொழுது எங்களுடைய நம்பிக்கை ஒருபொழுதும் அழியாது. துன்மார்க்கர் மரிக்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை அழியும் என்று பார்க்கிறோம். 23வது வசனத்தில் பார்க்கிறோம், நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். எங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நீதிமான்களாக்கி இருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு, அது நன்மை. எங்கள் ஆத்துமா நன்மையில் தங்கும், பரலோக ராஜ்யத்தில் என்றென்ற நிலைத்திருக்கும் தங்கும். இது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறபடினால நாங்கள் தயங்காதபடி அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே பின்தொடர்வோம். துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். நாங்கள் கோபாக்கினைக்கு என்று அழைக்கப்படவில்லை, நாங்கள் கிருபாதார பாத்திரங்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. ஆனபடினாலே நாங்கள் தயங்காதபடி சோர்ந்து போகாதபடி எந்த சூழ்நிலையிலும் அவரை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்வோம். என்னதான் கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் அவரை பற்றி கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென், ஆமென்.